Good morning to all. How are you children? I hope you all are good and safety. In this video class, we are going to see 8th standard English Unit 3 topic grammar. So grammar topic la நம்ம என்ன இந்த கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படினா syllabification. What is syllabification? A syllabification is the act, process or method of forming or dividing words into syllables. It is splitting of words according to the syllables or unit of sounds or vowel sounds. It has 6 types. They are monosyllabic, disyllabic or bisyllabic, trisyllabic, tetrasyllabic, pentasyllabic, polysyllabic or multisyllabic. The process of dividing words into smaller parts or syllable is called syllabification. So syllabification என்னன்னா one of the method to dividing words. அதாவது எப்படி நம்ம வேர்ட்ஸை டிவைட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தட் தான். ஸோ இதை வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இல்லைனா வவல் பேஸ் பண்ணி நம்ம இந்த சிலபல்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஒரு வேர்ட்ஸுக்கு சிலபல் பிரிப்போம். ஓகேவா? இந்த சிலபல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 டைப்ஸ் இருக்குது. இந்த 6 டைப்ஸும் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைப்ஸும் என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபல்ஸோட 6 டைப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓவராலாக சிலபிஃபிகேஷனா என்ன, க்ளோஸ்டு சிலபிஃபிகேஷனா என்ன, ஓப்பன் சிலபிஃபிகேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட், these chopped parts are the beats of the words known as syllables. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேர்டை சிலபிள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஒரு பீட், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ பனானாவை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா ப நா நா. ஓகேவா? எந்த இடத்துல நம்ம அங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிலபிள் பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் எப்படி பிரிப்போம்? பிரின்சஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் மங்கி, மங்கி. ஸோ இதில் பனானா, பிரின்சஸ், மங்கி இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வவல் பேஸ் பண்ணி, அதாவது வவல் பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இந்த வவல் வந்து ஓப்பன் சிலபிளாக இருக்கலாம், இல்லைனா க்ளோஸ் சிலபிளாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அது என்ன அப்படின்னு லேர்ன் பண்ணலாம். எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ பீட் ஆர் மோர் தென் 1 பீட் இன் இட். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு பீட்டோ இல்லைனா 1 or 2 பீட்ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம பிரிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பனானா, பிரின்சஸ், மங்கிக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். In a word, each part or syllable has one vowel sound. ஸோ ஒன் வவல் சவுண்ட், வவல் சவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம பிரிப்போம். பனானா, பிரின்சஸ், மங்கி, சேர். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், கட். ஓகேவா? இதில் கட்டில் யூ, அதாவது வவல் பார்த்துருக்கோம் இல்லையா, AEIOU அந்த 5 லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலபிஃபிகேஷன் பிரிப்போம். ஸோ கட் அப்படின்னும் போது யூ அப்படின்ற ஒரு வவல் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து 1 பார்ட், 1 சிலபல் தான். நெக்ஸ்ட்டு சேர். ஸோ இதுவும் 1 சிலபல் தான், 1 பார்ட்டு தான். இதை நம்ம எங்கேயுமே பிரிக்க முடியாது. செகண்ட் பார்ட் அப்படின்னா 2 பார்ட், கட்டர். கட்டர் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், கட் அப்படின்ற இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து 2 பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 பார்ட்ஸ், டொமேட்டோ, டோ மே டோ. ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் பாருங்கள், TO MA மே TO டொமேட்டோ. ஸோ இது வந்து ஓப்பன் சிலபல். ஓகேவா? கடைசி லெட்டரில் நம்ம வவல் வந்து பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், the number of vowels heard in a word equals the number of syllables in the word. ஸோ எத்தனை வவல்ஸ் இருக்கோ அத்தனை அளவுக்கு நமக்கு வந்து நம்ம சிலபல் வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். A syllable is a complete word or a part of word with one vowel sound. ஒரு syllable அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேர்டு, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 vowel sound இருக்கும். so many parts அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, 1 syllable words where only 1 vowel sound can be heard. 1 syllable word, ஸ்ட்ரிங், நைட் இதெல்லாம் வந்து 1 syllable words. ஓகேவா? ஸோ இந்த இருக்கிற ஐ அப்படின்றது வந்து வவல் சவுண்டு. ஸோ எந்த இடத்துல நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிரிக்க முடியாது. ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்னா ஃபுல்லாக தான் வரும். ஸோ இது வந்து 1 syllable வேர்டு. நெக்ஸ்ட்,
வேர்ட் வித் ஒன் வவல் சவுண்ட். ஸோ இது வந்து வவல்ஸ், ஒன் வவல் சவுண்ட் வர எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். பாருங்கள், ஃப்ராக். The vowel heard in a syllable could be form one or more vowel letters. அதாவது இப்போ நம்ம ஒன் syllable வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து ஒன் ஆர் மோர் வவல், ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், டூ வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ட்ரை, மூணு வந்துச்சு அப்படின்னா ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன் ஆர் மோர் வவல் லெட்டர்ஸ். ஓகேவா, இது ஒரே இதிலே வந்து இப்போ நம்ம பார்க்குறது இது ஒன் சிலபிள் வேர்டு தான். இதில் வந்து ரெண்டு வவல் வரும். ஸோ போட் அப்படின்ற இடத்துல ஓஏ அப்படின்ற ரெண்டு வவல் வருது இல்லையா. ஸோ இது இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் வந்து ஒன் சிலபிள் வேர்டு. நெக்ஸ்ட்டு இதிலே வந்து டூ சிலபிள் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ராக்கெட், டென்னிஸ். ஓகே, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான். ராக் இதில் ஏ வந்திருக்கு, கெட் ஈ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து டூ வவல்ஸ் வந்திருக்கு, டூ சிலபிள் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டென், இதில் இ, நிஸ், ஐ. ஸோ இது வந்து டூ சிலபிள் வேர்ட். நெக்ஸ்ட்டு லெட்டர் ஒய் மேக்ஸ் எ வவல் சவுண்டு. ஸோ ஒய் ஆல்சோ வவல் சவுண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. க்ரை, பட்டர்ஃப்ளை. இந்த ஒய்யையும் நம்ம வவல் சவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு a word can have a closed syllable and open syllable both. ஸோ ஒரு வேர்டை க்ளோஸ்டு சிலபிளாக பிரிக்கலாம், ஓப்பன் சிலபிளாக பிரிக்கலாம். இது ரெண்டுமேவே. ஸோ இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் க்ளோஸ்டு சிலபிள்? A closed syllable ends in a consonant or a consonant blend vowel sound is mostly short. ஸோ க்ளோஸ்டு சிலபிள் அப்படின்றது என்னென்னா, நம்ம வவல்ஸ் பிரிக்கும் போது வவல் சவுண்டு வச்சு நம்ம லெட்டர்ஸ் வேர்டை வந்து பிரிக்கும் போது இங்கே உள்ள வவல்ஸ் என்னாகும் அப்படின்னா அந்த நம்ம கடைசி லெட்டருக்கு நடுவுலையோ இல்லை முன்னாடியோ இருக்கும். ஸோ எண்டிங்கில் வராது, அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து க்ளோஸ்டு சிலபிள். ஃபார் எக்ஸாம்பிள், கேப், ஸ்ப்ளாஷ். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஏ ரெண்டுக்குமே ஏ வந்து வவல் சவுண்டு. ஸோ இது எப்படி பாருங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது, உள்ளே இருக்குது. ஸோ கார்னரில் ஓரமாக எண்டிங்கில் இல்லாமல் உள்ளே இருக்குது. ஸோ இது க்ளோஸ்டு சிலபிள். நெக்ஸ்ட்டு அண்ட் ஓப்பன் சிலபிள். An open syllable ends in a vowel or letters making a vowel sound. Vowel sound is mostly long. ஸோ ஓப்பன் சிலபிள் அப்படின்னும் போது எண்டிங்கில் தான் வரும் இந்த சிலபிள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் வவலாக இருக்கும். என் ஓப்பன் சிலபிளில் பாருங்கள், ஸ்பை. ஓகேவா, ஸ்பை அப்படின்னும் போது ஒய் ஆல்சோ வவல் சவுண்டுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஒய் அப்படி நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஐ சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பை. நெக்ஸ்ட்டு ஷூ. இது வந்து டூ வவல் வரும் இல்லையா, அந்த வேர்டில் பாருங்கள், இது ஓப்பன் சிலபிள் எண்டிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு syllable ends in a silent e. vowel in the syllable has a long sound. ஸோ e வந்து எப்படி லாங் சவுண்டாக வருது. and long vowel mostly says its own name. ஸோ லாங் வவல் அதோட நேம்லே வரும். glide, அதாவது e அப்படின்ற வேர்டு சொல்லும் போது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது e தான். ஸோ glide, snake. ஸோ அதோட ஓன் நேம்லே நம்ம வந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து புக் பேக்கில் உள்ள சிலபிஃபிகேஷனை லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6 பார்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து மோனோசிலபிக் வேர்ட்ஸ். மோனோசிலபிக் அப்படின்றது ஒன் சிலபிள் வேர்டு, வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் சிலபிள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்ட், கேட், புக், ஹெட், சி, ஆல், டங், பிளாட், ஸ்டீல், விஷ், ஒன், ஸ்கூல், break, rhythm, make, life, ball, bat. இந்த words, these words are called monosyllabic words. Next, disyllabic or bisyllabic words. That means two syllable words. Example, again. ஸோ ஏ சவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே ஸ்ட்ரெஸ் கொடுறோம், again, instead, purpose, outbreak, coward, suspect, rubber, delay, program, moral, ending, leader, beside, woman, vanquish,
direct, careful, rejoice. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வவ்வல் சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கனாலே உனக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த வவ்வல் வந்து க்ளோஸ்டு வவ்வலாக இருக்கும், இல்லைனா ஓப்பன் சிலபல்ஸாக இருக்கும். ஸோ தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கால்ட் disyllabic or bisyllabic words. Next, tetrasyllabic words. Trisyllabic words. So trisyllabic words having only 3 syllables. Beautiful. Examples are beautiful, beautiful, intention, lupercal, beloved, benefit, element. ஸோ இங்கே வந்து வவல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிரிக்கும் போது ட்ரை சிலபல், ஸோ 3 சிலபலாக பிரிக்கிறோம். இது வந்து ஓப்பன் சிலபலாக இருக்கும், க்ளோஸ் சிலபலாகவும் இருக்கும். ஓகேவா? நம்ம எப்படி வந்து ஹவு டு ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ், எப்படி நம்ம வந்து வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. டுமாரோ, பர்மிஷன், பாப்புலர், எஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். These examples are called trisyllabic words. Next, tetrasyllabic words. Tetrasyllabic words having only 4 syllables. ஸோ tetrasyllabic wordsக்கு வந்து 4 syllables இருக்கும். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூஸ்வலி, usually, economy, economy, locality, locality. நெக்ஸ்ட் இதில் இந்த சைடில் பாருங்கள் மிலிட்ரி, military. நெக்ஸ்ட் இந்த சைடில் இன்டெலிஜென்ட், intelligent. ஓகேவா? எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிரிக்கிறோம் பாருங்கள். இப்போ யூஸ்வலிக்கு யூ அப்படின்ற அந்த வேர்ட் வந்து வவல்ஸ், யூ அப்படின்றத யூ வந்து வவல், ஸோ அங்கே பிரிக்கிறோம். ஏஎல் அப்படின்னும் போது ly, லீ. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அங்கே தான் பிரிக்கணும். மிலிட்டரி, military. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று கான்சனன்ஸாக இருக்கும், இல்லைனா அதுக்கு முன்னாடி வேர்டு வந்து வவல் சவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே சேம் தான். ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு சிலபல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பிரிக்கிறோம். ஸோ இங்கே 4 சிலபல் பிரிக்கிறோம். ஸோ 4 சிலபல் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு நேம் என்னன்னா டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட், பென்டாசிலபிக் வேர்ட்ஸ். பென்டகன் படிச்சிருப்போம் இல்லையா மேக்ஸில். ஸோ பென்டகன்னா 5. ஸோ பென்டாசிலபிக் வேர்ட்ஸ். திஸ் வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 5 syllables. ஸோ 5 syllables இருந்துச்சு அப்படின்னா இது பென்டாசிலபிக் வேர்ட்ஸ். ஹியர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன், குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இந்த சைடில் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் இந்த சைட் இமேஜினேஷன், இ அப்படின்னும் போது ஐ சவுண்ட். ஓகேவா? ஐ வேர்டு, இமேஜினேஷன். ஓகேவா? இது வந்து ஒவ்வொன்றும் வவல் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிலபிஃபிகேஷனை பிரிச்சிருக்கோம். ஸோ 5 syllable நம்ம பிரிச்சோன்னா அதுக்கு என்ன ஆன்சர், பென்டாசிலபிக் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட், பாலிசிலபிக் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து 6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திஸ் வேர்ட்ஸ் ஹேவிங் 6 ஆர் மோர் syllables. ஸோ 6 இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து பாலிசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆத்தோரிட்டேரியன், inferiority, personification, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடில் பாருங்கள் குவாலிஃபிகேஷன், சிலபிஃபிகேஷன், ஆட்டோபயோகிராஃபி, அன்டெலிவரிபிள், ப்ரொனவுன்சியேஷன், இன்டரோகேட்ரி. ஸோ இதை வந்து எப்படி வந்து வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் பண்ணி பிரித்து நமக்கு வவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ், இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 or 2 times நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். எந்த இடத்துல வவல் சவுண்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிரிக்கணும்னு அப்படி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு சிலபிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இந்த 10 வேர்ட்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷனை எப்படி சிலபிஃபை பண்ண முடியும்னா எட்-யூ-கே-ஷன். ஸோ இப்போ 4 சிலபிளாக நம்ம பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல். ஸோ ஸ்கூல் வந்து நம்ம சிலபிஃபை பண்ண முடியாது, ஸோ அது 1 சிலபிள் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ். ஸோ காலேஜ் எப்படி சிலபிஃபை பண்ண முடியும்னா காலேஜ். ஸோ 2 சிலபிள். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். இங்கிலீஷ் எப்படி ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிரிப்போம் அப்படின்னா இங்கிலீஷ். அப்போ இதுவும் 2 சிலபிள் வேர்ட்ஸ். வவல் சவுண்ட்லேயோ இல்லை வவல் வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம சிலபிஃபை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. இதை எப்படி நம்ம சிலபிஃபை பண்ண முடியும்னா ஆப்-போர்-சு-நி-டி. இது 5 சிலபிள் வேர்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்டை வந்து நம்ம சிலபிஃபை பண்ண முடியாது, ஸோ இது வந்து 1 சிலபிள் வேர்ட். ஓகே, இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7th ஒன் டீச்சர். ஸோ டீச்சர் எப்படி சிலபிஃபை பண்ண முடியும்னா டீச்சர். ஸோ 2 சிலபிள் வேர்ட். நெக்ஸ்ட்டு சைமில்டேனியஸ்லி. இதை எப்படி நம்ம சிலபிஃபை பண்ணுவோம் அப்படின்னா சைமில்டேனியஸ்லி. ஸோ இது வந்து 6 சிலபிள் வேர்ட். நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி. இதை எப்படி நம்ம சிலபிஃபை பண்ணுவோம் அப்படின்னா லெபார்ட்டரி. ஸோ அப்போ 5 சிலபிள் வேர்ட். நெக்ஸ்ட்டு பெனிஃபிஷியரி. இதை எப்படி சிலபிஃபை பண்ணுவோம் அப்படின்னா பெனிஃபிஷியரி. ஸோ இதுவும் 6 சிலபிள் வேர்ட். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ எல்லாருக்குமே சிலபிஃபிகேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். See you in the next grammar class. Thank you children.